ஆத்தூர்லேருந்து தலைவாசல் போகிற வழி சம்பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கர் தோட்டம் பார்க்க போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கர் தோட்டம். மெயின் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அடி வரும். பூமி வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கு கொட்டின வரைக்கும் அப்படி இதிலிருந்து ஸ்ட்ரைட்டு நேராக உள்ள வாங்க, நேராக உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த 7 ஏக்கர் தோட்டத்துக்குள்ளே வந்து போகிறோம். இப்போ நம்ம பெட்ரோல் பங்கு ஒட்ட மாதிரியே தோட்டம், தென்னை மரம், வீடு எல்லாமே இருக்குது. தோட்டத்துலேயே வீடு இருக்குது. மொத்தம் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 தென்னை மரம் இருக்குது. அது ஃபுல்லாக இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளக்காடு இப்படியே இந்த பக்கம் வருது. இந்த பார்டரு இந்த சோளக்காட்டோட தோட்டத்துக்கு உண்டான கிணத்து தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து போகிறோம். கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி மேலாக்கியே இருக்குது. ஃபுல்லாக நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. போர்லாம் இது இல்லை, கிணறு மட்டும்தான். அப்படியே அந்த தென்னை மரம், அந்த தென்னை மரத்துலேருந்து அப்படியே நேராக போயிட்டு அப்படியே சச்சதரமாக அங்கே வந்துடுது. கிணறு பார்த்தோம். இப்போ இங்கே கீழெல்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தென்னை மரத்துக்கு கட்டின மாதிரி அப்படியே நேராக வந்து செவ்வகமாக வந்து சச்சதரமாக அந்த பக்கம் வந்துடுது. இந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 4 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. உட்காந்து பேசிக்கலாம் வாங்க. நம்ம எஸ்கேபி ப்ரொமோட்டர் மூலியமாக பூமியில் பணத்தை போடுங்க, 1 மடங்கு உயரும். சென்னை பைபாஸில் ரோட்டு மேலே 7 ஏக்கர் இருக்குது பூமி. இது அப்படியே மெயின் ரோடு போய் டச் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து அப்படியே காடு வந்து இறங்குது. 3 கம்பம் வர மெயின் ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 அடி வரும். இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா புஞ்சையில் இருக்குது. விவசாய பூமி. நம்ம நினச்சிக்கன்னா மாற்றிக்கலாம் ரெக்கார்டு பூர்வமாக. வாங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு எஸ்கேபி ப்ரொமோட்டர் மூலியமாக உங்களுக்கு வாங்கித்தரோம். சீரம் சிறப்போடு மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் வளர வாழ்த்துக்கிறோம்.